படுகிறது. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். ஆஞ்சநேயர் சீதையை ரட்சித்து கொடுத்தார். ராமனின் உயிரையே மீட்டு கொடுத்தார். அதேபோல் நாமும் அவருடைய திருநாமத்தை கூறினோமானால் அனைத்து நன்மைகளையும் புரிகிறார். கோவையில் அவனாசி சாலையில் பீளமேடு பகுதியில் உள்ள அஷ்ட அம்ச ஸ்ரீ வரத ஆஞ்சநேய சுவாமி இத்திருக்கோயிலில் உள்ளோம். முதலில் ராமரை தரிசித்துக் கொள்ளுவோம். சுமார் 32 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் எழுந்துருள பண்ணப்பட்டார். சின்ன திருமேனி, ராம் லல்லான்னு கொண்டாடுற அளவுக்கு சிறு குழந்தை வடிவத்தில் உள்ளார். வில் அம்புகளாகியவற்றை ஏந்தி ராமனும் லக்ஷ்மணனும் சீதையுமாக ஆச்சரியமாக காட்சி கொடுக்கிறார்கள். ராமன் சிறியவர், ஆனால் அவருடைய பக்தர் மிக பெரியவர். இத்திருக்கோயிலில் உள்ள ஆஞ்சநேயரை சேவிப்போம். பல நாள் சேவித்தாலும் மறுபடியும் ஓர் முறை தரிசிக்க வேண்டும் என்றுதான் தோன்றும். பெரிய திருமேனி, பளபளவென்னு சாளக்கிராம பளிங்கு கல்ல போலவே சுவாமி எழுந்துருளி உள்ளார். அவருடைய பல அலங்காரங்களை கடந்த நாள் சந்தித்த போது தரிசித்தோம். இப்போது இவருடைய இந்த திருமேனிக்குள்ளேயே இருக்கும் 8 சிறப்பு அம்சங்களை இங்குள்ளார் கூற அது கேட்டு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலில் அவருடைய வலது கரத்தை சேவித்தால் வரந்தரக்கூடிய அபயம் அஞ்சேல் என்று சொல்லக்கூடிய வலதுகரம் நன தூக்கின நிலையிலே எழுந்துருளி உள்ளார். நமக்கு எதிலிருந்து பயம் இருந்தாலும் அதை போக்கும் வலது திருக்கரம். அவருடைய இடது கையில் கதை பற்றியுள்ளார். எப்ப கதை இருக்கிறதோ ஆயுதம் பிடித்திருக்கிறார். நமக்காரார் விரோதிகள் வருவார்களோ அந்த விரோதிகளை தொலைக்கும் ஆயுதம் பற்றியவர். விரோதி நிரசன சாமர்த்தியம் என்று சொல்லுவார்கள். வெளிவிரோதிகள், உள்விரோதிகள். நமக்கு வெளியே விரோதி ஆராரோ நமக்கு எதிர்த்து வரும் அவர்கள். உள்விரோதி காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அகங்காரம் மமகாரம் ஆகிய அனைத்தும் உள்ளேயே இருந்து கெடுக்கும் விரோதிகள். இப்படிப்பட்ட எதிரிகளையெல்லாம் போக்குவார் கதையை பார்த்தால் தெரிந்து கொள்ளுகிறோம். சுவாமி மேற்கு நோக்கி எழுந்துருளி உள்ளார். சஞ்சீவி மலையை எடுத்து வந்தார். அதன் ஓர் பகுதியாகத்தான் மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளது. அனைத்து மூலிகைகளும் நிரம்பிய மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழ் வாரத்தில் தெற்கு கோடியில்தான் புதிய மலை சாரலில்தான் அகஸ்தியரும் எழுந்துருளி இருந்தார். ஆக இந்த மலைக்கே மருத்துவ ரீதியாக தனி சிறப்புண்டு. அனுமான் அந்த மலையை பார்த்து கொண்டிருப்பதால் எந்த தீராத வியாதியோ ஆரோக்கிய குறவோ ஏதிருந்தாலும் அவர் அனுக்கிரகத்தாலே தீர்க்க பெறுகிறோம். ஆக மேற்கு நோக்கி இருப்பது 3வது அம்சம். அடுத்து 4வது, தெற்கு நோக்கி தன்னுடைய திருவடிகளை திருப்பி வைத்துள்ளார். தெற்கு பகுதி யாம்ய திக்கு எனில் யமனுடைய திக்கு. சூரியனுடைய புதல்வன்தான் யமதர்மராஜன். சூரியனிடத்திலே 9 வியாக்கரணங்களையும் படித்தவர்தான் ஆஞ்சநேய சுவாமி. யம பயம் யாரையும் பீடிக்காமல் அவனை எதிர்த்து திருப்பி வைத்திருக்கும் பாதங்கள். இந்த திருவடிகளை பத்தினார் காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழுதருகுன்னோம் நமந்தமர் தலைகள் மீதே தைரியமா யமனுடைய தொண்டர்கள் தூதர்களின் தலையில் காலவிட்டு நடப்போம் என்று சொல்லலாம். அதற்காக யம பயத்தை போக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும், அகால மரணத்தை தவிர்க்கும் திருவடி தாமர்கள் தெற்கு நோக்கி உள்ளன. அடுத்து 5வது அம்சம் அவருடைய ஆச்சரியமான வாள்.
அவருடைய வாலை முழுக்க இந்த இடத்துல சேவிக்க முடியுது. பல இடத்தில் பின்புறம் மறைந்திருக்கும் கால்களுக்கிடையே ஒளித்திருப்பார். ஆனா இவ்விடத்தில் ஓங்கார வடிவத்திலே வாலை சேவிக்கிறோம். அந்த வால் வடக்கு நோக்கி நீண்டுள்ளது. வடக்கு குபேரனுடைய திக்கு, தெற்கு யமனுடைய திக்கு, வடக்கு குபேரனின் திக்கு. அவனுடைய அருள் இருந்தால் என்ன செல்வம் கிடைக்குமோ அது அத்தனை ஆஞ்சநேயருடைய அருளாலேயே கிட்டும். குபேரனால் செல்வத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும், பக்தி கொடுக்க முடியாது. ஆனால் ஹனுமானால் செல்வமும் கொடுத்து அதை பக்திக்கு உபயோகப்படுத்தும் நல்லெண்ணத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். ஆக அந்த வாலை தரிசிச்சுக்கிறோம். அந்த வாலிலே எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அடங்கி அதனுடைய உபாதைகளெல்லாம் நம்மை ஒன்றும் செய்யாதாம். ஏன்னா சுவாமியை பற்றுகிறோம், ராமதூத ராமாஞ்சநேயரை பற்றினோம்னு சொன்னால் கிரகங்களெல்லாம் விலகித்தான் நிற்கும். ஒத்தொத்தராக போய் பிரார்த்திக்க வேண்டிய தேவையில்லை. நவகிரகங்களுக்கும் சேர்த்து இவர் 10வது கிரகமாக இருப்பார் போலும். அப்படி தன் வாலிலே அனைவரையும் அடைத்து வைத்திருக்கிறார். கிரக தோஷமெல்லாம் நீங்கும். அடுத்து 7வது, அதாவது 6வது அம்சமாய் இவர் ருத்ரனுடைய அம்சமாக உள்ளார். இவர் பிறவியை பற்றி நாம் ராமாயணத்தில் படிக்கும் போதே வாயு பகவான், பரமசிவனார் இவர்கள் கூடி பேசித்தான் ஆஞ்சநேயராக பிறந்தார்கள் என்று முதல்லே நம்ம பார்த்திருக்கோம். ஆகவே சிவம் சிவம்னு சொன்னால் மங்களம் என்ற அர்த்தம். அந்த சிவனுடைய அம்சமானபடியால் மங்களங்களுக்கே உருவாக மங்களங்களை நல்குபவராக சுவாமி உள்ளார். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம்னு சாஸ்திரநாமம் கூறுகிறது. அந்த மங்கள சந்தாயகனான ராமனின் தூதனாக உள்ளார். அடுத்து 7வது அம்சம், அவருடைய திருக்கண்களை தற்போது அருகில் சேவிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான பார்வை. ஓர் புறத்தில் கருணையும் மற்றொரு புறத்தில் தீக்ஷ்ணமான பார்வையும். நம்மை பார்க்கும் போதே நம் எலும்பை ஊடுருவி ஏதேனும் ஞான பக்தியோடு வந்தாயா, உலகத்தில் வைராக்கியத்தை வளர்த்து கொண்டாயா, அல்லது வெறுமனே மற்ற விஷயங்களை மட்டும் கேட்க வந்தாயா, உலக இன்பத்தை மட்டும் பெறப்போகிறாயா? கொடுக்க முடியும். ஆயுளோ ஆரோக்கியமோ ஐஸ்வர்யமோ கொடுப்பார். ஆனா அது மட்டுமா அவருக்கு விருப்பம்? இறுதியாக ராமபக்தி வேணும், ராமநாமத்தை சொல்ல வேண்டும். அது அத்தனையும் கேட்காமல் கேட்கும் திருக்கண்கள். அந்த கண்களை சேவித்து கொண்டோ நேர நம்மை பார்க்கும். நாம் எந்த புறத்துக்கு போனாலும் நம்மை நோக்கியே திரும்பக்கூடிய கண்கள். அது ஆச்சரியமான திருக்கண்கள், உயிரோட்டமுடைய கண்கள். 7வது சிறப்பம்சம். கடைசியாக சுவாமியினுடைய திருமார்பில் பெருமானும் அவருடைய வலக்கரத்தில் லக்ஷ்மி தேவியும் எழுந்துருளி இருக்கிறபடியால் லக்ஷ்மி அனுகிரகம், கட்டாட்சம், பெருமானுடைய அனுகிரகம், லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் எல்லாம் இவருளாலேயே கிட்டும். என 2 பேரையும் உயிர் மீட்டு கொடுத்தவர். சீதைக்கும் உயிரை மீட்டு கொடுத்தார், சீதையை மீட்டு கொடுத்து ராமனையும் தக்க வைத்து கொடுத்தார். அப்ப இந்த 2 பேருக்கு நன்மை செய்தவர். ஆக மொத்தம் 8 அம்சங்கள். 8 அம்சங்களோட கூடின அனைவருக்கும் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ வரத ஆஞ்சநேய சுவாமி. 8 அம்சங்களோட எழுந்துருளி உள்ளார். மேன்மேலும் மேன்மேலும் பக்தர்கள் வந்து எவ்வளவோ பயன் பெறுகிறார்கள். இன்னைக்கு நமக்கும் அந்த சுவாமியை சேவித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டியது. இனி அவர் இருக்கும் இடத்தைத்தான் போகிறோம். ரிஷமூக பர்வத்தத்தில் தான் இருந்தார், கிஷ்கிந்தையில் தான் இருந்தார். இப்ப இந்த வரத ஆஞ்சநேயரிடத்திலே வரம் பெற்றுக்கொண்டு கிஷ்கிந்தா காண்டத்துக்குள்ள மேற்கொண்டு நாம் நுழைய வேண்டும். முன்பாக இறுதி சர்க்கங்கள், ஆரண்ய காண்டத்தில் இருக்கிற இறுதி சர்க்கங்களை பார்ப்போம். சீதையை தேடுவதற்கு வழி கூறுகிறேன். ராமா, உன் மனைவியை நீ இழந்திருக்கிறாய், துன்பப்படுகிறாய். நான் வழி சொல்றேன். ஆனால் இன்று மாலைக்குள் என்ன நீ எரித்து தகனம் பண்ணி சம்ஸ்காரத்தை முடித்து விடு. நான் போவதற்கு வழி கூறுகிறேன். ராமனும் சரின்னு ஏற்றுக்கொண்டார். 72வது சர்க்கம். ஏவமுக்தௌ தௌவீரவ் கபந்தேன நரேஸ்வரவ் சிதாம் ஆதீபயாமாச சா பிரவஜ்வால சர்வதா. உடனே சித்தை மூட்டி அவனை பிடித்து தள்ளி மெதுவே மூட்டினார்கள். உடல் உடல் ஆக நெருப்பவனை மெதுமெதுவாகத்தான் எரித்ததாம். நேரம் பிடித்தது. ராமன் பொறுமையோடு காத்திருந்தான். தச்சரீரம் கபந்தஸ்ய கிருதபண்டோபமம் மகது மேதசா பச்சமானஸ்ய மந்தந்தஹத பாவகா. இவனிடத்துல நெருப்பு கடவுள் அக்னி பகவானுக்கு இருந்த பயம் சட்டுன்னு எரிக்கலையா. ராமா, சந்தேகம் இல்லையே, இவனை எரிச்சுடலாம் இல்லையா அப்படின்னு 1க்கு 2 தரம் கேட்டுக்கொண்டுதான் எரித்ததாம். ததச்சிதாயா வேகேன பாஸ்வரோ விரஜாம்பரஹ உத்பபாதாசு சம்கிருஷ்டஹ சர்வ பிரத்யங்க பூஷணஹ. அப்படி எரிய எரிய அதிலிருந்து ஒளிப்பிழம்பு புறப்பட்டது. ஆத்ம ஜோதிஷ் கிளம்பி தன்னுடைய பழைய உயர்ந்த சரீரத்தை பெற்று
ஒளிமயமா தங்கமயமாக ஆகாசத்தில் நின்றான் தானவன். ராமன் பார்த்தார், ஓ தானவா, இதுதான் உன்னுடைய உண்மையான வடிவமா? நீ இப்படித்தான் சாபத்தில் இருந்தாய். ஆம், இப்போது சாப விமோசனம் கிட்டித்து. ஸ்ருணுராகவ தத்வேன யதா சீதாம் அவாப்ஸ்யசி. ராகவா, இப்ப உண்மை சொல்லுகிறேன் கேள். சீதை எப்படி தேடி போக வேணும்னு சொல்லுகிறேன். ஸ்ரூயதாம் ராம வக்ஷ்யாமி சுக்ரீவோ நாமவானரஹா. சுக்ரீவன் ஒரு குரங்கு உள்ளார். நான் அங்க போகக்கூடிய வழியவனுக்கு சொல்றேன். ஆனா அவரே தன் நாட்டை இழந்து மனைவி இழந்து ஓர் மலையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த மலைக்கு போவதற்கு வழி கூறுகிறேன். ராமன் திகைத்தான். நான் எந்த ஆபத்தில் இருக்கேனோ அதே ஆபத்தில் இருக்கிற இன்னொருத்தரை சேர்த்து விட்டியானா நான் எங்க போக? அந்த ஆபத்து இல்லாதவரிடத்திலன்னா என்ன சேர்த்து விடணும்? நானும் மனைவி நாட்டை தொலைத்திருக்கிறேன், அவரும் மனைவி நாட்டை தொலைத்திருக்கிறார். அப்ப எனக்கு எப்படி உதவாராமா? எனக்கு தெரியும், இது ஏற்கனவே எனக்கு இந்த தெய்வ செய்தி தெரியும். நான் சொல்லும் வழிக்கு நீ போ. பிராத்ரா நிரத்த குருத்தேன வாலினா சக்கரசூனுனா. சக்கரசூனு வாலி, அதாவது இந்திரனுடைய மகனான வாலியால், மூத்த அண்ணனால் இளையவனான சுக்ரீவன் சூரியனுடைய புதல்வன். அவன் மிகவும் நலியப்பட்டிருக்கிறான், ஓட ஓட விரட்டப்பட்டிருக்கிறான். அந்த வாலிங்கிற அண்ணனுக்கு பயந்துதான் சுக்ரீவன் ரிஷமூகம்ங்கிற மலையில் ஒளிந்திருக்கிறான். உனக்கு அங்க போக வழி சொல்றேன். அவன் கூட 4 வானரங்கள் உள்ளார்கள். அவர்கள் உதவியால் நீ அவனுக்கு உதவு, அவன் உனக்கு திரும்ப உதவுவான். அதனால சீதை கிட்டுவாள். சதே சகாயோ மித்ரஞ்ச சீதாயா பரிமார்கணே பவிஷ்யதி ஹிதே ராம மாச்சசோகே மனக்கிருதாக கச்ச சீக்கிரமிதோ வீர சுக்ரீவம் தம் மகாபலம். சீக்கிரம் புறப்படு, அந்த மகாபலம் பொருந்திய சுக்ரீவன் நோக்கி நடபோடு. சந்நிதாய ஆயுதம் க்ஷிப்ரம் ரிஷமூகாலயம் கபிம். ரிஷமூகத்தை நோக்கிப்போ, எவ்விடத்திலும் சீதையை தேடு, உனக்கு அவன் உதவுவான். கண்டிப்பாக சீதையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அன்வேஷதி வராரோகாம் மைதிலியும் ராவணாலயே. ராவணனுடைய இடம் சுக்ரீவன் கண்டுபிடிப்பான். மேலும் ராவணன் மாயாவி, தன்னிடத்துல வைத்திருப்பான்னு சொல்ல முடியாது, எங்கும் ஒளித்து வைத்திருக்கலாம். ஆனால் சுக்ரீவன் தேடி கண்டுபிடிப்பான். நீ அவனோட தோழமை கொள்போ என்பதோடே 72வது சர்க்கம் முற்றிற்று. ஆகாயத்தில் சீதை இருக்கட்டும், பாதாளத்தில் இருக்கட்டும், கடலுக்குள் இருக்கட்டும், நாகலோகத்தில் இருக்கட்டும், எங்கும் கண்டுபிடிப்போம். சமேரு ஸ்ருங்காகிரகதாமனிந்திதாம் பிரவிஷ்ய பாதாள தலேபிவாஸ்ருதாம் பிளவங்கமான் ரிஷபஸ்தவ பிரியாம் நிகத்திய ரக்ஷாம்சி புனப்பிரதாஸ்யதி. சரி, ராமன் கேட்டான், அங்கு போவதற்கு வழி சொல் கபந்தா. கூறுகிறேன் கேள். 73வது சர்க்கம். இப்படியே மேற்கு நோக்கி நடப்பாய். ஏஷராம சிவ பந்தாக எத்திரைத்தே புஷ்பிதாத்ருமாக. நான் சொல்லும் மரம் செடி கொடிகளை அடையாளம் வைத்துக் கொண்டே மேற்கு நோக்கி போ. தாமரை புஷ்பம், ஆம்பல் புஷ்பம், குமுத மலர்கள், இவையெல்லாம் பூத்திருக்கும் மரங்களை ஞாபகம் வச்சுன்னு மேற்கு நோக்கி போ. அஸ்வத்த மரம், அஸ்வத்தம்னு சொல்றமே அந்த மரம், கர்ணிகாரம், சூதம் முதலான நாகவிருட்சங்கள், நீலசோகங்கள், கதம்ப மரம், கரவீரம், இது முதலான பல மரங்களை தாண்டுவாய். இந்த பூமரங்கள் தாண்டின பிற்பாடு பழமரங்கள் நிறைந்த உயர்ந்த காடு வரும். அங்க இருக்கிற பழத்தையெல்லாம் பார்த்துக்கொள். பலான் அமிர்த கல்பானி பக்ஷயித்வா கமிஷ்யத. அங்க இருக்கும் பழத்தை சுவைத்து விட்டு போ. சித்திரரதம்னு ஒரு வனம், அது குபேரனுடைய பட்டணம். அந்த காடு தோட்டத்தை போல அழகான தோட்டம் வரும், அதையும் தாண்டு. தத புஷ்கரணியும் வீரோ பம்பாம் நாம கமிஷ்யத. அப்போது ஒரு புஷ்கரணி, அழகான பொய்கை, சிறு குளம் வரும். அதுக்கு பம்பா சரஸ்னு பேர். தங்கமயமான தண்ணீர் இருக்கும், பொற்சாமர்கள் எல்லாம் இருக்கும். அதை சுத்தி என்னென்ன உயர்ந்த பறவைகளோ அவை அத்தனையும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கும். அந்த இடத்தை முதல்ல கண்டுபிடி. ஆர்ஷர்க்கராம விப்ரம்சாம் சமதீர்த்தாம் அசைவலாம் ஸ்தூலான் பீதாம் ச பம்பாயாம் திரக்ஷசிஸ்வன் நரோத்தம சாயான்னே விசரம் ராம விடபி மால்யதாரிணா. அந்த பொய்கை, அந்த குளத்தை சுத்தி மாலை பொழுதில் பல ரிஷிகள் வருவார்கள். அவர்களெல்லாம் அழகான பூமாலை அணிந்து கொண்டிருப்பார்கள், தவ வேடத்தில் இருப்பார்கள். மதங்க முனிவருடைய சீடர்கள். இந்த இடத்துக்கு பக்கத்துலதான் மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. நச்சவை கிளானதாம் யாந்தி நச்சீரியந்தி ராகவ. அந்த இடத்துல நீ நின்னியானா உனக்கு சோர்வு இருக்காது, ஆயாசம் இருக்காது, தளர்ச்சியே இருக்காது. அந்த தண்ணீருக்கு தெய்வத்தன்மை உண்டு. அங்கு மரத்துக்கும் செடிக்கும் கூட தன்மை உண்டு. மதங்க சிஷ்யாஸ் தத்ராசன்னு ரிஷயஸ்ஸு சமாஹிதாக. அங்க மதங்க முனிவருடைய சீடர்கள் வருவார்கள். அவர்களையும் கண்டுகொள். மேலும் புறப்படு. தேடாம் கதானாம் அத்யாபி திருஷ்யதே பரிசாரிணி. அப்போது ஓர் ஆசிரமம் வரும். அங்க சபரி என்று மூத்த வேடுவ பெண் ஒருத்தி இருப்பாள். அவளால் நீ உபச்சாரம் செய்யப்படுவாய்.
உன்னை கண்டு விடை பெற்று கொண்டு அவள் சொர்க்கத்தையே அடைவாள். அங்கிருந்து புறப்படு, ரிஷமூகம்ங்கிற அழகான மலை வரும். அங்கே சுக்ரீவன் 4 வானரங்களோட ஒளிந்து கொண்டிருப்பான். பார், அவனால் உனக்கு நன்மை, உன்னால் எனக்கு நன்மை, இதுதான் வழி. என்னால் என்றதை சொல்லிவிட்டேன், நான் என் லோகத்தை அடைகிறேன். ராமா புறப்படு, உனக்கு தெய்வம் துணை நிற்கட்டும், வெற்றி கிட்டும் என்று சொல்லி கபந்தன் புறப்பட்டு போனான். ராமனும் புறப்படுகிறார். நாமும் கோவை பீளமேட்டில் இருக்கும் அஷ்ட அம்சங்கள் பொருந்திய ஸ்ரீ வரத ஆஞ்சநேய சுவாமியிடத்தை விடைபெற்று புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி